ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோடு 45 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த பூனைக்கிட்ட இருந்து பொருளை திருட பார்த்தா அந்த 2 சோல்ஜரை நம்ம ஹீரோ அடிச்சு அப்படி படுக்க போட பாம்பு வச்சு ஒரு சோல்ஜரை கட்டி போட்டுக்கிட்டு, டேய் இந்த ரிங் எதுக்கிட்ட அந்த பூனைக்கிட்ட இருந்து நீ பிடுங்கினே அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த சோல்ஜரு எங்க அது ஏன் ரிங்குங்க அப்படின்னு போய் சொல்லுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் நான் மறுபடியும் கேட்க மாட்டேன், ஒழுங்கா சொல்லிடு இல்லைன்னா போட்டு தெளிவேன் அப்படி மிரட்டினோன்னே மன்னிச்சிருங்க தெரியாம திருடிட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்குவான். நம்ம ஹீரோவும் அப்படியே விட்டுனதுக்கப்புறம் அந்த பாம்பை நம்ம ஹீரோ கொஞ்சிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து இந்த டேம் ஜெனு என்னது என்னை விட்டுட்டு பாம்பை கொஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாம்பு நம்ம டேம் ஜெனுவை பார்த்து நக்கல் பண்ணிட்டு இருக்கும். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி உருட்டு ஊட்டி காட்டி ஒரு மாதிரி கிண்டல் பண்ண அதை பார்த்து டேம் ஜெனுவை நம்ம ஹீரோ பார்த்து அங்க பாருங்க பாம்பு என்ன கிண்டல் பண்ணுது, அது வேணும்னு பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவோ அது கண்ணு பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு, நீ ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். இருந்தாலும் டேம் ஜெனுவோ நீங்க சொல்லாதீங்க, அது ஏதோ வேணும்னே என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு டேம் ஜெனு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ சரி விடு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்க அந்த மியாவு இருக்கு பாத்தீங்களா குட்டி போன நம்ம ஹீரோ கிட்ட, மியாவு என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றிங்க மியாவு அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லுவோம். அப்புறமா நம்ம ஹீரோ அந்த பப்ளிக் ஏரியாக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த மியாவும் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் மியாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியாவும் கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு அந்த டெம்பிள் ஆஃப் வெரிஃபிகேஷன் எங்க இருக்குன்னு தெரியணும், நீ என்ன கூட்டு போறியா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அந்த மியாவும் நான் உங்களை கண்டிப்பாக கூட்டு போகிறேன், நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்கல்ல சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் நீங்கள் என்ன பண்ணுற, ஏன் உன்னோட பொருளெல்லாம் பிடுங்க பார்த்தானுங்கன்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த மியாவும் நான் என்னோட குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போக பார்த்தேன், நான் அந்த டவரில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது அதை பிடுங்க பார்த்தானுங்க அப்படின்னு மியாவும் சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் இந்த டவரில் நீ வாழ்ந்துட்டு இருக்கியா, நான் அந்த டவரை ஒரு கட்டத்துக்கு மேலே அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும், அதனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதுக்கு அந்த மியாவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இந்த இடம் இல்லைன்னா வேற ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டு போய்க்குவேன், சரி பாருங்க நம்ம பேசிக்கிட்டு இங்க வந்துட்டோம், அந்த டெம்பிள் ஆஃப் வெரிஃபிகேஷன் வந்துட்டோம் பாருங்க, இந்தாங்க என்னோட சின்ன அன்பளிப்பு, இதை நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த மியா பூனை குட்டி கொடுக்க நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு ரொம்ப நன்றி நம்ம மறுபடியும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டெம்பிளுக்குள்ள போயிட்டு இருப்பான். அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் எங்க இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அங்க விளக்கெல்லாம் பயங்கரமா எரியும். பார்த்தா ஒருத்தன் கிளம்ப உட்காந்துட்டு இருப்பான். நான் தான் அந்த டெம்பிளுக்கு இன்சார்ஜ், நான் தான் முடிவு பண்ணுவேன் நீங்க காட் ஆஃப் வெரிஃபிகேஷனை பார்க்கணுமா வேண்டாமான்னு, அவங்கள நீங்க பார்க்கணும்னா அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் என்னது நம்பிக்கையை ப்ரூவ் பண்ணணுமா, நான் தான் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துருக்கேனே அப்படி சொன்னாலுமே அதை கேட்காம இல்லை நீங்கள் 4 ஸ்டேஜ் ப்ரூவ் பண்ணாதான் நீங்கள் அங்கே காட் ஆஃப் வெரிஃபிகேஷனை பார்க்கறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் சரி வழி இல்லை ஒத்துக்குவோம்னு சொல்லிட்டு ஒத்துக்குவான். அப்படி நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துல வந்து நிற்பா. நின்னோடனே அந்த இன்சார்ஜும் நீங்கள் இப்போ இந்த 4 ஸ்டேஜை முடிச்சதுக்கப்புறம் தான் காட் ஆஃப் வெரிஃபிகேஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுவான். இங்கே நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கிராமத்தில் வந்து நிற்பான். அப்போ ஸ்க்ரீன் பாப்பாக்கி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா இங்கே இருக்கிற 10 பேரை நீங்கள் அடித்து துவம்சம் பண்ணணும், அதுவும் ரொம்ப வீக்காக இருக்கிற வெப்பனை வச்சு அடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் ஒரு கம்பு மாதிரி சிலம்பு கம்பு மாதிரி எடுத்துட்டு அவ்வளோதானே சீக்கிரமாக முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடியாக இருப்பான். அப்புறம் அங்கே ஊருக்குள்ளே போய் ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்து இங்கே 10 சண்டை போகிற என்னாட்டம் வந்தானே அவங்ககிட்ட கொடுயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துருவார். அங்கே இருக்கிறவங்க லெட்டரை கொடுத்துருவான். அந்த லெட்டரை படித்து பார்த்தா அதில் நம்ம ஹீரோ போட்டிருப்பான், டேய் நீங்களாம் ரொம்ப நல்லா ட்ரெயின் ஆகி பயங்கரமான வெப்பன்லாம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வெப்பனும் இல்லை, நான் அந்த அளவுக்கு ட்ரெயினும் ஆகலை, ஆனால் அவங்களை ஈஸியாக அடிச்சு துவம்சம் பண்ணிடுவேன், தைரியம் இருந்தால் ஒத்தை வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாரு. அதை படித்து பார்த்துட்டு ஒருத்தன் சண்டைக்கு வருவான். நம்ம ஹீரோ சிலம்பத்தை வச்சு அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாரு. அங்கேருந்து நிறைய பேர் வருவானுங்க. அவங்க நம்ம ஹீரோ பார்த்து டேய் எங்கள் ஊர் மக்களை பற்றி நீ குறைவா மதிப்பு போட்ட, எங்கள் கையால் தான்டா உனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வருவானுங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டாக கம்பு வச்சு அடித்து எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிட்டு அங்கே இருக்க டேம் ஜெனுவை பார்த்துட்டு டேம் ஜெனுவை நான் தான் முன்னாடியே சொன்னல இதை சீக்கிரமாக முடிச்சிருவேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடியுது. இப்போ 2வது ஸ்டேஜுக்குள்ள நம்ம ஹீரோ போகிறான். அங்கே ஆக்டோபஸ் மாதிரி நிறைய மேஜிக் பீஸ்ட் இருக்க. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே ஃப்ளேம்ஸ் மூலமாக எரிச்சு விட்டுருவான், அதுவும் மேஜிக் ஃப்ளேம்ஸ். அதில் ஜெயிச்சா நம்ம ஹீரோக்கு ரேண்டம் ஸ்கில் புக்கும் ரேண்டம் ஸ்டேட் போர்ஷனும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே சீல்டை உருவாக்கி எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா அங்கே நிறைய பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கள நம்ம ஹீரோ பார்த்துட்டு யாரா அவன், இவன் ஒத்தால நின்று இங்க இருக்க எல்லா மேஜிக் பீஸ்டும் எரிச்சு விட்டான், இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து மிரண்டு போவானுங்க. நம்ம ஹீரோ அந்த ஃபிளேம்ஸை ஃபுல்லா கையில வச்சுட்டு சும்மா வெறித்தனமா மாசா நின்றுட்டு இருப்பான். அப்புறம் அதெல்லாமே செத்து போனதுக்கு அப்புறம் அதை பார்த்து டேம் ஜெனு நம்ம ஹீரோ கிட்ட இங்க எல்லாமே உன்னை விட ரொம்ப வீக்கா இருக்கு, என்ன நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அங்க இருக்க மற்ற பிளேயர்ஸ்லாம் நம்ம ஹீரோ கிட்ட நாங்க இங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தோங்க, நீங்க வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க, நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க நிலைமை என்ன ஆகுது, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவங்க நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறமா பார்த்தா இது எல்லாத்தையுமே அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டு இருப்பாப்ல. பார்த்துக்கிட்டு இவன் அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கான், மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுல முதலா இருக்கான், ஒருவேளை இவன் தான் அந்த விதியை செஞ்சு முடிக்க போறானா, விதி நடக்க போகுதா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அடுத்த வெரிஃபிகேஷன் போகிறான். 3வது ஸ்டேஜ். அங்கே ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டிக்குள்ளே போயிட்டு அப்படியே அந்த கோட்டையை விட்டு வெளியே வந்துடணும், அதுதான் டாஸ்க்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த சிட்டியை விட்டு அப்படியே வெளியே வருவான். உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வருவான். இதை பார்த்துட்டு என்னது இது, சும்மா அந்த கோட்டைக்குள்ளே போயிட்டு வெளியே வரணுமா,
இதெல்லாம் ஒரு டாஸ்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே வெளியே நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போ டேம் ஜுன்வோ நம்ம ஹீரோ கிட்ட, டேய் ஏன்டா இதை பத்திலாம் யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க, பாத்தியா இந்த டாஸ்க் எவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, இதை மாதிரி எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சா உனக்கு நேரம் மிச்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒருத்தன் கத்துவான், அரசர் வந்துகிட்டு இருக்காரு, எல்லா மக்களும் வெளியே வந்து நில்லுங்க, தயாரா இருங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒளிஞ்சு நின்று பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருப்பாரு. அங்க பார்த்தா ரெண்டு பக்கம் மக்கள் அப்படி லைனா நின்றுட்டு இருப்பாங்க. அங்க நடுசுல கூட்டத்தை பொழந்துட்டு ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருப்பான். அவனுக்கு பாதுகாப்பா ரெண்டு பேரும் வந்துட்டு இருப்பாங்க. இவன் தான் டெவில் கார்டு அனுப்பி வச்ச டெவில் தூதுவன். இவன் டெவில் கார்டுக்கு நீங்க எல்லாம் பலி கொடுக்கணும், உங்களோட வாழ்க்கையெல்லாம் டெவில் கார்டுக்கு தான் சொந்தமானது, நீங்க செத்து அவருக்கு எல்லாத்தையுமே கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி நீங்க வாழும்போதே உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் மாமூல் மாதிரி எல்லாத்தையுமே புடுங்கிட்டு இருப்பான். அப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் அங்க நம்ம ஹீரோ தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்ப அங்க ஒரு வயசானவர்கிட்ட இருந்து புடுங்கிட்டு இருப்பானுங்க. அங்க வயசானவர், இதை மட்டும் வாங்கிடாதீங்க, எங்க குடும்பமே பட்னியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு அந்த சோல்ஜர் கிட்ட. அந்த சோல்ஜர் அந்த தூது அந்த அரசங்கிட்ட, இங்க பாருங்க அவன் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த அரசனும், அவனை நீ ரொம்பலாம் கஷ்டப்படுத்தாத, அவன் என்ன குடும்பம் ரொம்ப பட்னியா இருக்கும் தானே சொல்றான், பட்னியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு ஸ்வாட் எடுத்து அந்த வயசானவரோட தலையை துண்டா வெட்டிடுவான். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். அதை பார்த்து மக்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போய் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அவனை மட்டும் கொள்ளாம அங்க இருக்க நிறைய மக்கள் எல்லாம், நீங்களாம் பசியில இருக்கீங்களே, இப்போ உங்களுக்கும் பசி இல்லாம ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட் எடுத்து அங்க இருக்க நிறைய பேரை வெட்டி வீசி கொண்டுகிட்டே இருப்பான். அவங்களாம் கத்திக்கிட்டே என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அங்க இருந்து. அப்போ ஒரு சின்ன பொண்ணு அப்படி நடுங்கிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருப்பா. அந்த சின்ன பொண்ணுகிட்ட அவன் வந்து, என்ன பாப்பா உனக்கு ரொம்ப பசிக்குதா, விடு உன்னோட பசியை நான் தீத்துடுறேன் அப்படின்னு சின்ன பொண்ணு கூட பார்க்காம டக்குன்னு கொள்றதுக்காக கத்தி எடுத்து கழுத்துல வச்சிருவான். அது எல்லாத்தையுமே அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் லைவா பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் நம்ம ஹீரோ பத்தி மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், நீ அங்க போக மாட்டேன்னு நினைக்கிறேன், உனக்கு கொடுக்கப்பட்ட மிஷின் அங்கிருந்து வெளியே தான் வரணும், அது அவங்களோட விதி, அதை நீ மாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன், அப்படி நீ மாத்துவியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று நடக்கும். அவன் அப்படியே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே அந்த குழந்தையோட கழுத்தை அந்த அரசன் வெட்ட போகும்போது பட்டார்னு நம்ம ஹீரோ வந்து மூஞ்சிலேயோ பொழுக்குன்னு ஒரு குத்து, மூஞ்சிலாம் ரத்தம் தெரிக்கும், மூஞ்சி நஞ்சு போக. அதை பார்த்துட்டு இந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன், நினைச்சேன்டா நீ மக்களுக்கு உதவி பண்ணுவேன்னு நினைச்சேன், நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷனே ரொம்ப சந்தோஷப்படுவான். அதை பார்த்துட்டு அங்க இருக்க சோல்ஜர்லாம் வாயை பொழந்துட்டு இருப்பானுங்க. டேம் ஜென்னுவும் இப்போ ஆரம்பிக்கலாமா வேலையே அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு அவனை போட்டு அடிக்கிற அடியில சும்மா அந்த அடி வெறித்தனமான அடி. நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டாரு. அவன் அடிச்ச அடியில மூஞ்செல்லாம் பாருங்கல வாயை பொழந்துக்குவான். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டாரு. அப்புறம் அங்க இருக்க அந்த சோல்ஜர்லாம் அரசங்கிட்ட ஓடிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அந்த குழந்தைகிட்ட, நீ பயப்பட பாப்பா, இந்த இதை நீ வச்சுக்க, பத்திரமா இங்க இருந்து எங்கேயாச்சும் போயிரு அப்படின்னு சொல்ல, அந்த பாப்பாவும் நம்ம ஹீரோ கிட்ட நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்புறமா இங்க நம்ம ஹீரோ அடுத்தது எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நிக்க, அதெல்லாம் இந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷனு தெரியும்டா நீதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சீர பண்ணிட்டு இருப்பான் தூரத்துல இருந்து. அங்க இருக்க சோல்ஜர்லாம், டேய் என்னடா பண்ணி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு சோல்ஜரு, டேய் இவர் மூச்சு விட மாட்டாரா, செத்து போயிட்டாரு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதறிக்கிட்டு இருப்பான். அப்படி அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் கிட்ட அந்த டெவில் கார்டு, டேய் நீ அனுப்பி வச்ச ஆளு என்னோட சிசிய புள்ளைய கொண்டுட்டான்டா, எனக்கு செம்ம கடுப்பாகுது, அவன்கிட்ட சொல்லி வைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன், டேய் அவன் நான் சொல்றதே கேட்க மாட்டான், நீ சொல்றதை எப்படிதான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பானா. அதை கேட்டு அந்த டெவில் கார்டு செம்ம கடுப்பாயிருவான். செம்ம கடுப்பா என்ன செய்வான், நம்ம ஹீரோவை கொடுறதுக்காக ஒரு ஏன்சியன் டெவிலை கொண்டு வருவான். அந்த டெவிலோட பேரு டார்மைன். அவன் பார்க்கறதுக்கே சும்மா செம பயங்கரமா இருக்கான். ஈவில் கார்டு நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக இந்த பழங்காலத்து டெவிலை அனுப்பி வச்சிருக்கான். அவன் வந்தோடனே அங்க இருக்க அந்த சோல்ஜர், ஐயா நீங்களா, ஈவில் கார்டு தான் உங்களை அனுப்பி வச்சாரு ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, அங்க இருக்கான் பாருங்க, அவன் ரொம்ப மோசமான ஆளுங்க, எங்களோட அரசரை ஒரே ஒரு குத்துல அப்படியே கொண்டுட்டாங்க, வாங்க அவனை சீக்கிரம் கொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா. டபால்னு என்ன ஆவான், அந்த டெவிலு அவனை கையில வச்சே ஓங்கி ஒரு குத்து நெஞ்சில ஓட்டையை போட்டு முதுகுவலியா எடுத்துருவான். அது மட்டும் இல்லாம அவனோட ஸ்பிரிட்டை அப்படியே அவன் உள்ள எடுத்துக்குவான் அந்த டெவிலு. டேய் நீங்களாம் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாதவங்கடா, நீங்களாம் எதுக்குடா இங்க இருக்கீங்க, உங்களோட ஸ்பிரிட்டை எடுத்துக்கிறேன்டா நானு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மொட்டை சோல்ஜர் இருப்பான். அவனோட ஸ்பிரிட் எடுக்கிறதுக்காக அவன் கிட்ட போயிட்டு இருக்கான் அந்த டெவில். அவன் பயந்து போய் கீழே உட்காந்துட்டு, ஐயா மன்னிச்சிருக்கியா என்னை விட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய்கிட்டே இருப்பான். அந்த டெவில் பட்டாருன்னு அவன் மூஞ்ச பிடிச்சி தரையில ஓங்கி ஒரு அடி, தரையெல்லாம் பேந்துக்கும். அவனோட ஸ்பிரிட் அப்படியே உள்ள இழுத்துக்கும் பாருங்க. இழுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கோம், டேய் நீங்களாம் இதுக்கப்புறம் தேவையே இல்லடா, உங்களோட ஸ்பிரிட் மட்டும் எனக்கு போதும், நானே பாத்துக்கிறேன், ஒன்னுத்துக்கு ஆகாத உதவா கரைகளா அப்படின்னு அவனோட ஸ்பிரிட்டை எடுத்ததுக்கு அப்புறம், இந்த மாதிரி ஒரு பவரை நான் உணர்ந்ததே இல்லை, செம்மையா இருக்குது அப்படின்னு கையை முறுகிட்டு அதோட பவர் அப்படி வெளிப்படுத்தும் பாருங்க. அங்க இருக்க செவுருலாம் உடஞ்சு அப்படி தெரிக்கும். அதை பார்த்துருந்த டெவிலு, வாவ் இந்த அளவுக்கு என்கிட்ட பவர் இருக்குதா, வெறித்தனமா இருக்கு, இதுக்கப்புறம் என் குறுக்கறவங்க எல்லாரோட வாழ்க்கையை நான் அப்படி உறிஞ்சு எடுத்துக்குவேன், என்கிட்ட நிறைய ஸ்பிரிட் கிடைக்கும், சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அட்டாக்ல அங்க செவுருலாம் உடஞ்சது பாருங்க. அங்க நிறைய மக்கள் மேல கல்லெல்லாம் விழுந்துரும். அங்க அம்மா அம்மா என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, டேய்
நீங்க ஏன்டா என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டே இருக்கீங்க? மக்களை எதுக்குடா கஷ்டப்படுத்துறீங்க? நீ பலசாலின்றத ப்ரூவ் பண்ணணும்னா உன்னை விட பலசாலி கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டியதான்டா. எதுக்குடா இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே கொல்றீங்க அப்படி நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிருவாரு. அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த டெவில் நம்ம ஹீரோ பாத்துருவான். டேய் நீ இங்கதான் இருக்கியா? ஒன்னதான்டா கொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துருவான். ரெண்டு பேரும் அப்படி நேருக்கு நேரா நிப்பாங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல நம்ம ஹீரோ அந்த டெவில் என்ன பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.